இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை பண்ண போகிறோம். ஸோ ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை கரு விடாத வறுத்துட்டு அதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். ஸோ அதே வானலில் 1 கப் அரிசி மாவை ஒரு 5 மினிட்ஸ் கருக விடாத வறுத்துக்கோங்க. ஸோ ஒரு மாவு சலிக்கிற ஜல்லடையில் நம்ம அரைச்ச உளுத்த மாவு அரிசி மாவு ரெண்டையும் ஆட் பண்ணி சலிச்சிருங்க. ஸோ சலித்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, ஸோ பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் இல்லைனா நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கோங்க. உருண்டை பண்ணக்குள்ளே அழுத்தி உருண்டை பண்ண வேண்டாம். ஸோ ஒரு வானலில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு எல்லா சீடை உருண்டைகளையும் ஆட் பண்ணிடுங்க. போட்ட உடனே திருப்பி போட வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போடுங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அப்போ தான் சீடை வேகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துட்டா சீடை ரெடி. இது போல் ரெசிபிஸ் கண்டினியூஸாக பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.